ஹலோ வியூவர்ஸ், இது பிஹைண்ட் த வால். அயலான் ரீசன்ட் பொங்கல் ரிலீஸ். இன்று நேற்று நாளை இயக்குனர் ரவிக்குமார் அவர்களோட இன்னொரு வித்தியாசமான முயற்சி. சிஜிஐ ஒர்க் காரணமா டிலே ஆகி இப்போ தியேட்டர்ஸ்ல ரன் ஆயிட்டு இருக்கக்கூடிய ஒரு படம். போட்டிக்கு 3 படங்கள் வந்திருக்க போதும் அயலான் திரைப்படம் ஒரு ஹெல்த்தியான தியேட்டர் ரன்னையே தன்வசம் வச்சுட்டு அப்படி இருக்கிற போதும் சில நெகட்டிவ் கமெண்ட்ஸ் வருது. ஸோ உண்மையாவே அயலான் வர்த்தா இல்லையா, அதை பத்தி தான் நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். பூமிக்கு வரக்கூடிய பேரழிவை தடுக்க வரக்கூடிய ஒரு ஏலியன் பின் கதாநாயகனோட கை கோர்த்து பூமி காப்பாற்றப்பட்டுச்சா இல்லையா, அதுதான் இந்த படத்துடைய கதை. படத்தோட ஃபர்ஸ்ட் பாசிட்டிவ் கிராஃபிக்ஸ். ரிலீஸ் பண்ண டைம் எடுத்துக்கிட்டது சரின்னு சொல்ல வைக்குது. ரெண்டாவது விஷயம் சிவகார்த்திகேயனோட கதாபாத்திர வடிவமைப்பு. அவரோட கதாபாத்திரம் எப்படிப்பட்டதுன்னு அவரோட அறிமுக காட்சியிலேயே அழகா ஆடியன்ஸுக்கு விளக்கப்படுது. அண்ட் அடுத்ததான பிளஸ் கோ ஆக்டர்ஸோட பெர்ஃபார்மன்ஸ் அண்ட் காமெடியும் டீசென்டாவே ஒர்க் அவுட் ஆயிருக்கு. அண்ட் எல்லாத்துக்கும் முன்ன ஒரு சயின்ஸ் ஃபிக்ஷன் ஏலியன் சப்ஜெக்ட் படம் எல்லா தரப்பு மக்களுக்கும் புரியுற மாதிரியான காட்சி அமைப்போட அமைக்கப்பட்டிருக்கிறது படத்துக்கு பெரிய பலம். அண்ட் நெகட்டிவ்ஸ்னு நம்ம பார்த்தா எல்லா தமிழ் படத்துலயும் இருக்கக்கூடிய நெகட்டிவ் தான். அது ஹீரோயின். எதுக்கு ஹீரோயின்னு கேட்கக்கூடாதுன்னு சில சீன்ஸை ரகுல் பிரீத் சிங்காக வச்சு அவங்கள ஒரு ஆடியன்ஸ் புல்லிங் மேக்னெட்டாவே படத்துல யூஸ் பண்ணியிருக்காங்க. இன்னும் எவ்வளவு வருஷம் ஆனாலும் ஹீரோயின்ஸை இப்படி நம்ம நிறைய படத்துல பார்க்க தான் போறோம். அண்ட் அடுத்தபடியான நெகட்டிவ் சவுண்ட் ஸ்கோர். அதே வேகத்தை ரசிச்சு சீன்ஸோட நம்மளையும் உணர்வு பூர்வமா ரசிக்க வைக்கக்கூடிய ஏஆர் ரஹ்மான் இந்த படத்துல அதை சரியா செய்யல. ஏஆர் ரஹ்மானோட மேஜிக்கல் அனுபவம் இந்த படத்துல மிஸ் ஆகுது. அண்ட் பாசிட்டிவ் சைட்ல இன்னொரு விஷயம் இருக்கு, அது சித்தார்த் சாரோட டப்பிங். அது அந்த ஏலியன் ஃபேஸ்க்கு கரெக்டா சூட் ஆயிருக்கு. அண்ட் ஃபேண்டம் எஃபெக்ட்ஸ் டீமால 4500 விஎஃப்எக்ஸ் ஷாட்ஸோட இந்த அயலான் படம் சூப்பராகவே ஹேண்டில் பண்ணப்பட்டிருக்கு. அண்ட் எனக்கு ரொம்பவே பிடிச்ச விஷயம் இங்கிலீஷ்ல ஏலியன்னு டைட்டில் வைக்காம தமிழ்ல அயலான்னு அழகா டைட்டில் வச்சிருக்காங்க. இப்போ வரக்கூடிய பெரும்பாலான தமிழ் படங்கள் ஆங்கில தலைப்பிலேயே வெளியாகுது. பட் அந்த விஷயம் அயலான்ல இல்ல. தரமான சிஜிஐ ஒர்க்கோட கேஸ்ட் அண்ட் குரூப் பெர்ஃபார்மன்ஸ் நல்லாவும் இருக்கு. இருந்தாலும் அயலான் படத்துக்கு சில நெகட்டிவ் ரிவ்யூஸ் வர காரணம் பெரும் பொருட்செலவு. அதுல ஒரு ஏலியன் சப்ஜெக்ட் சிஜிஐ விஎஃப்எக்ஸ் கூட சரியாவே இருக்கு. இருந்தாலும் இந்த படம் எல்லா ஆடியன்ஸையும் டார்கெட் பண்ணாம சில குழந்தை ரசிகர்கள் மட்டுமே டார்கெட் பண்ணி எடுக்கப்பட்டிருக்கு. சில காட்சிகளும் அப்படியே அமைக்கப்பட்டிருக்கு. ஒரு சைல்டோட பெர்ஸ்பெக்டிவ்ல இந்த சீன்ஸ் எல்லாமே பிரம்மாண்டமா தெரியும். ஆனா ஒரு அடல்ட்டா நீங்க தியேட்டருக்குள்ள போய் உட்காரும்போது, அதுவும் குறிப்பா ஒரு சயின்ஸ் ஃபிக்ஷன் படம் ஒரு ஏலியன் சப்ஜெக்ட், அதுல ஒரு மாஸ் ஹீரோ நடிக்கிறாரு. சயின்டிபிக்கலாவும் ஏலியன்ஸை வச்சும் நிறைய ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ் இருக்கும் அப்படின்னு நீங்க எக்ஸ்பெக்ட் பண்ணி தியேட்டருக்குள்ள போகும்போது அயலான் படம் உங்களுக்கு ஒரு ஏமாற்றமாவே தெரியும். இப்படி குழந்தைகளுக்காக இறங்கி வந்து கதையிலையும் காட்சியிலையும் மாற்றத்தை ஏற்படுத்த முற்பட்ட இந்த டீம் அதை அப்படியே விட்டுருக்கலாம். ஏன்னா குழந்தைகளோட எதிர்பார்ப்பு சிவகார்த்திகேயன் தான். அவருக்காக தான் சைல்டு ஆடியன்ஸ் தியேட்டருக்குள்ளேயே வராங்க. இப்படி சில விஷயங்களை நம்ம முன் வச்சாலுமே அயலான் படம் ஓரளவுக்கு நல்லாவே இருக்கு. எஸ்ஆபியஸ்லி என்னன்னா, திரைப்படத்துல சில மாற்றங்களை கொண்டு வந்திருந்தா இந்த திரைப்படம் எல்லா தரப்பு ரசிகர்களும் ரசிக்கக்கூடிய ஒரு படமா இருந்திருக்கும். என்னதான் நம்ம சொன்னாலும் இந்த படம் குழந்தை ரசிகர்களையும் குடும்ப ரசிகர்களையும் நல்லாவே கவர்ந்திருக்கு. அண்ட் படத்தோட கிராஃபிக்ஸ் பணிகளுக்காகவே படத்தை நம்ம தனியா பாராட்டலாம். அண்ட் கண்டிப்பா அயலான் படம் குடும்ப ரசிகர்களுக்கும் குழந்தை ரசிகர்களுக்கும் இந்த பொங்கலோட பெஸ்ட் என்டர்டைனரா அமையுது. அண்ட் அவ்வளவுதான், இட்ஸ் டைம் டு எண்ட். ஒன்ஸ் அகெயின் இது பிஹைண்ட் த வால். இது மாதிரியான இன்ஃபர்மேட்டிவான விஷயங்களை தெரிஞ்சுக்க பிஹைண்ட் த வால் சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்க. தேங்க்யூ.